தேர்தல் அறிக்கை வெளிவந்ததும் அதில் உள்ள தீய நோக்கங்களை பாரபட்சமற்ற முறையில் ஊடகங்கள் வெளிக்கொண்டு வரும் என 10 நாட்கள் காத்திருந்தேன். யாரும் அதை பற்றி பேசாததால் வேறு வழியின்றி அதை பற்றி பேசும் நிலைக்கு தள்ளப்பட்டேன் என செய்தி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் மோடி கூறினார். நம் மன்னர்களும் பேரரசர்களும் இரக்கமற்றவர்கள் என காங்கிரஸ் இளவரசர் ராகுல் விமர்சித்துள்ளார் என பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். நம் நாட்டை ஆண்ட மன்னர்கள் பேரரசர்களை அவமதிக்கும் ராகுல் தாஜா செய்யும் ஓட்டு வங்கி அரசியலுக்காக நவாப்கள், நிசாம்கள், சுல்தான்கள், பாஷாக்கள் செய்த அட்டூழியங்கள் குறித்து வாய் திறக்க மறுக்கிறார் எனவும் கூறினார். இடஒதுக்கீட்டுக்கு RSS எதிராக இருப்பதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பகிரப்படுகிறது. இது முற்றிலும் தவறானது என RSS தலைவர் மோகன் பகவத் கூறினார். இடஒதுக்கீட்டை போதித்துவிட்டு திரைமறைவில் அதற்கு எதிரான பணிகளை செய்யும் சிலர் இந்த வீடியோவை பரப்பி வருகின்றனர். அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் அளிக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டுக்கு RSS எப்போதுமே ஆதரவாக இருந்து வருகிறது என்றும் மோகன் பகவத் தெரிவித்தார். முன்னாள் மத்திய அமைச்சரும் கர்நாடக பாரதிய ஜனதா MPயுமான ஸ்ரீனிவாசா பிரசாத் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 76. 1999 முதல் 2004 வரையிலான வாஜ்பாய் தலைமையிலான அமைச்சரவையில் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சராக இருந்தார். 2013இல் சித்தராமையா ஆட்சியில் வருவாய்த்துறை அமைச்சராகவும் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். தற்போது சாம்ராஜ் நகர் தொகுதி MPயாக உள்ளார். பிரச்சார பயணத்துக்கு பின் ஓய்வுக்காக முதல்வர் ஸ்டாலின் இன்று குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு செல்கிறார். மே 4 வரை அவர் அங்கு தங்கியிருப்பார் என்று கூறப்படுகிறது. கொடைக்கானலில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் தேர்தல் பறக்கும் படையால் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரன் தொடர்பான வழக்கு ஆவணங்களை தாம்பரம் போலீசார் CBCID போலீசிடம் ஒப்படைத்துள்ளனர். 10ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தம் நிறைவு பெற்றது. மதிப்பெண்களை சரிபார்க்கும் பணி துவங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து மதிப்பெண்களின் பட்டியல் தயாரிப்பு, மதிப்பெண் சரிபார்ப்பு, மாணவர்களின் விவரங்களுடன் கணினி வழியில் மதிப்பெண் இணைப்பு பணிகள் துவங்கியுள்ளன. அதனால் திட்டமிட்டபடி வரும் 10ஆம் தேதி தேர்வு முடிவை வெளியிட அரசு தேர்வுத்துறை முடிவு செய்துள்ளது. கொடைக்கானலிலிருந்து கோவை புறப்பட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை செல்லும் வழியில் பழனி முருகன் கோவிலுக்கு வந்தார். அண்ணாமலையை பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர். தொடர்ந்து மலைக்கோவிலுக்கு சென்ற அண்ணாமலை சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவைக்கு சென்றார். காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ புஷ்பவல்லி தாயார் சமேத ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் திருக்கோவில் சித்திரை மாத பிரம்ம உற்சவத்தில் 7ஆம் நாள் தேர் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. 5 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர் உற்சவத்தில் ராஜ அலங்காரத்தில் பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் பிரசித்தி பெற்ற 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் திருத்தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என்ற முழக்கத்துடன் திருத்தேரை வடம்பிடித்து இழுத்து சென்றனர். விழுப்புரம் வீரபாண்டி கிராமம் ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 14ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. 14 நாட்களாக ஸ்ரீ தர்மராஜா திரௌபதி அம்மன் இரவு வெவ்வேறு வேடங்களில் வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர் தூக்கும் திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது. 20க்கும் மேற்பட்ட கிராமத்திலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திரௌபதி அம்மனை வழிபட்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வெள்ளை விநாயகருக்கு சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் மூஷிக வாகனத்தில் கோயில் வளாக உட்புறம் 3 முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். திரளான பக்தர்கள் சுவாமியை வழிபட்டனர். தேனி ஸ்ரீ சிவகணேச கந்த பெருமாள் திருக்கோயிலில் தேய்பிறை பஞ்சமியை முன்னிட்டு வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. திரளான மக்கள் கலந்து கொண்டு வராகி அம்மனை தரிசித்து சென்றனர். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தில் மங்களம் என்ற பெண் யானை பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானை பராமரிப்பிற்கு மாதந்தோறும் 60,000 ரூபாய் தேவைப்படுகிறது. உபயதாரர்கள் தேவை என கோவில் நிர்வாகத்திலிருந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருவாரூரினை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் தனியார் நிதி நிறுவனம் யானையின் ஆயுள் முழுவதும் பராமரிப்பினை ஏற்பதாக கூறியுள்ளது. முதல் மாத பராமரிப்பு தொகைக்கான காசோலையை அந்த நிறுவனம் ஆதி கும்பேஸ்வரர் கோவில் நிர்வாகத்திடம் வழங்கியது. இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் கடலோரம் அல்லாத வடக்கு உள் மாவட்டங்களில் வெப்ப அலை வீசும் என வானிலை மையம் கூறியுள்ளது. மே 1இல் 14 மாவட்டங்களுக்கு வெப்ப அலைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்தனகிரி அடுத்த TC குப்பம் பகுதியை சேர்ந்த சத்யா நத்தம் பகுதியில் அமைந்துள்ள மூங்கில்வாழியம்மன் கோவிலுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக மலையடிவாரத்திலிருந்து நடைபயணமாக சென்றுள்ளார். அப்போது அதிகப்படியான வெயிலின் காரணமாக நடந்து சென்று கொண்டிருந்த சத்யாவின் மூத்த மகன் அர்ஷன் திடீரென மயங்கி விழுந்துள்ளார்.
சிறுவனை மருத்துவமனை கொண்டு சென்றபோது அவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் கிராமத்தைச் சேர்ந்த புண்ணியகோடி தனது நண்பர்கள் 10 பேருடன் வெள்ளியங்கிரி மலை ஏறினார். முதல் மலையில் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கமடைந்தார். நண்பர்கள் வனத்துறை உதவியுடன் அவரை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். இந்த ஆண்டு இதுவரை வெள்ளியங்கிரி மலை ஏறிய பக்தர்களில் 9 பேர் இறந்துள்ளனர். சங்கரன் கோவில் அருகே நெடுங்குளம் விலக்கு பகுதியில் சொகுசு கார் சாலை ஓரம் இருந்த தடுப்புச் சுவரில் மோதி நிலை தடுமாறி ஓடையில் கவிழ்ந்தது. ஓடையில் மூழ்கி நெல்லையைச் சேர்ந்த கணவன் மனைவி பலியானார்கள். புதுச்சேரி சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணை அறிக்கை டிஜிபி மற்றும் சட்டத்துறையின் ஆலோசனை பெற அனுப்பப்பட்டுள்ளது. நாளைக்குள் சிறுமி பாலியல் பலாத்கார கொலை வழக்கின் முழு குற்றப்பத்திரிகை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டம் மேலமணக்குடி சாலையில் சாக்கோட்டை போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மணல் ஏற்றி வந்த பதிவெண் இல்லாத டிராக்டரை சோதனை செய்ததில் எவ்வித அனுமதியுமின்றி சட்டவிரோதமாக மணல் ஏற்றி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக டிராக்டர் ஓட்டி வந்த ராஜேஷ், தங்கராஜ் இருவரையும் கைது செய்தனர். டிராக்டரையும் பறிமுதல் செய்தனர். சென்னை ஆவடியைச் சேர்ந்தவர் சித்தா டாக்டர் சிவம் நாயர் வீட்டிலேயே கிளினிக் வைத்துள்ளார். நேற்று மருத்துவம் பார்ப்பது போல் வந்து சிவம் நாயர் மற்றும் அவரது மனைவி பிரசன்னாவை மர்ம நபர்கள் கழுத்து அறுத்து கொடூரமாக கொலை செய்தனர். தப்பியோடிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ஆவடியைச் சேர்ந்த சித்த மருத்துவர் மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி அடுத்த அலமேலு மங்காபுரம் ஏரியூர் பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் முன் விரோதம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பெருமுகையில் உள்ள டாஸ்மாக் பாரை அடித்து உடைத்தனர், தீ வைத்து கொளுத்தினர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிந்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு போலீசார் இன்று கல்வராயன்மலை பகுதியில் உள்ள வெள்ளிமலை, கொட்டப்புத்தூர், எழுத்தூர், கருநெல்லி ஆகிய பகுதிகளில் தீவிர சாராய ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது கருநெல்லி பகுதியில் 8 பேரல்களில் இருந்த 1600 லிட்டர் கள்ளச்சாராய ஊறலை கண்டறிந்து அழித்தனர். தப்பி ஓடிய நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் துணிக்கடை மேற்கூரையை உடைத்து கல்லாப்பெட்டியில் இருந்த 40,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். வாழப்பாடி போலீசார் விசாரிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பனைமரம் என்ற இடத்தில் ஜெயராஜ் வீட்டு தோட்டத்திற்கு யானைகள் வந்துள்ளது. அதில் ஒரு ஆண் யானை வீட்டு தோட்டத்தில் இருந்த தென்னை மரத்தை உணவுக்காக சாய்த்துள்ளது. தென்னை மரம் அந்த வழியாக சென்று மின்கம்பியில் விழுந்ததில் தென்னை மரம் வழியாக பாய்ந்த மின்சாரம் ஆண் யானையை தாக்கியது. இதில் சம்பவ இடத்திலேயே 13 வயதுள்ள ஆண் யானை பரிதாபமாக இருந்தது. வயநாடு போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 53,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 6,740க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 87 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெளி மாநிலங்களிலிருந்து கொண்டுவரப்படும் மளிகைப் பொருட்களின் வரத்து குறைவால் தமிழகத்தில் மஞ்சள், பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. கிலோ 160 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மஞ்சள் தூள் தற்போது 222 ரூபாய்க்கும், 122 ரூபாய்க்கு விற்கப்பட்ட உளுத்தம்பருப்பு 145 ரூபாய்க்கும், 155 ரூபாய்க்கு விற்கப்பட்ட துவரம்பருப்பு 172 ரூபாய்க்கும், 160 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கொண்டைக்கடலை 180 ரூபாய்க்கும், 625 ரூபாய்க்கு விற்கப்பட்ட மிளகு 720 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. தமிழகம் மற்றும் கேரளாவை உள்ளடக்கிய தெற்கு ரயில்வேயில் கடந்த நிதியாண்டில் அதிக வருவாய் ஈட்டிய 10 முக்கிய ரயில்வே ஸ்டேஷன்கள் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. இதில் அதிக வருவாய் ஈட்டிய ரயில்வே ஸ்டேஷன்களில் கோவை 3வது இடத்தை பிடித்துள்ளது தெரியவந்துள்ளது. கடந்த 2022-23 285 கோடியும் 2023-24 325 கோடி ரூபாயும் வருவாய் ஈட்டியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூரில் இருந்து திருவனந்தபுரத்திற்கு சென்ற அரசு பஸ்ஸை திபு என்பவர் ஓட்டினார். திருவனந்தபுரம் பட்டம் அருகே மேயர் ஆர்யா ராஜேந்திரனின் காருக்கு முன்னால் சென்ற திபு மேயர் காருக்கு வழிவிடாமல் பஸ்ஸை அங்கும் இங்கும் வளைந்து சென்றுள்ளார். இதுகுறித்து மேயர் கொடுத்த புகாரின் பேரில் டிரைவர் திபுவை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டம் தாதிபத்ரியில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி கலந்து கொண்டு பேசினார். சந்திரபாபு நாயுடு பொய்யான மற்றும் போலியான வாக்குறுதிகளுடன் மீண்டும் வந்துள்ளார். நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை புனித நூலாக கருதி நிறைவேற்றியுள்ளோம். சந்திரபாபு நாயுடு அறிவித்துள்ள எந்த திட்டத்தையுமே செயல்படுத்த முடியாது. அவை நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வாக்குறுதிகள் என ஜெகன்மோகன் ரெட்டி கூறினார்.
தற்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் தேசிய தலைவர் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா சில பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பரவின. ஆனால் வீடியோக்களில் பிரஜ்வல் முகம் தெளிவாக தெரியவில்லை. இந்த விவகாரம் கர்நாடகாவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. இதற்கிடையில் நேற்று முன்தினம் காலை பெங்களூரிலிருந்து விமானம் வாயிலாக ஐரோப்பிய நாடான ஜெர்மனிக்கு பிரஜ்வல் சென்று விட்டார். விசாரணைக்கு பயந்து அவர் தப்பிச் சென்று விட்டதாக காங்கிரசார் குற்றம் சாட்டுகின்றனர். சீனாவின் ஷாங்காய் நகரில் உலகக்கோப்பை வில்வித்தை தொடர் நடந்தது. ஆண்கள் அணிகளுக்கான ரீகர்வ் பிரிவில் நடந்த ஃபைனலில் இந்தியா, நடப்பு ஒலிம்பிக் சாம்பியன் தென்கொரியா அணிகள் மோதின. இதில் இந்திய அணி 5-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டி சென்றது. பெண்களுக்கான தனிநபர் ரீகர்வ் பிரிவில் இந்தியாவின் தீபிகா குமாரி வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். கலப்பு இரட்டையர் ரீகர்வ் பிரிவில் இந்தியாவின் அன்கிதா பகத், திரா ஜோடி வெண்கலம் வென்றது. சீனாவின் ஜீஜாங் நகரில் நேற்று இரவு 9:25 மணியளவில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியிருந்தது. இந்நிலநடுக்கம் 30 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் மியான்மரில் நேற்று இரவு 2:15 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவாகியிருந்தது. இந்நிலநடுக்கம் 7 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது என தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது.